உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கருநாகராஜன். அடுத்ததாக திமுக சார்பாக திரு ராஜீவ்காந்தி இணைகிறார். திரு ராஜீவ்காந்தி, தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலே அது உள்ளூர் ஆட்டக்காரர்களால் ஆடுகளத்தில் தீர்மானிக்கப்படக்கூடிய வெற்றி தோல்வி. இப்போ டெல்லியிலிருந்து பாஜகவை முன்னிறுத்தி இந்த ஆடுகளத்தில் பிரதான போட்டியாளராக நிறுத்துறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஏன் டெல்லி அணியை உள்ளூர் ஆடுகளத்தில் முன்னிறுத்துறீங்க? டெல்லி அணியை உள்ளூர் ஆடுகளத்துல முன்னிறுத்த வேண்டிய தேவையோ இல்ல அரசியல் யுக்தியோ எங்களுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் தான் அதை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பெருமரியாதைக்குரிய இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தபோது கூட இரட்டை இன்ஜின் சர்க்கார் வேண்டுமா என்று கேட்கிறார். தமிழ்நாடு அரசு என்று அவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் தன்னுடைய கூட்டணி கட்சியாக அடித்து மிரட்டி ஒட்ட வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமியின் கட்சியின் பெயரில் பேரறிஞர் அண்ணா என்கிற பெயர் இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சி குறித்து என்ன கருத்தை கொண்டிருந்தார், மாநில சுயாட்சி என்றால் என்ன என்பது கூட அவருக்கு உறுதியாக நாட்டு பிரதமருக்கு தெரிந்திருக்கும். நாங்கள் சொல்லுவது, இப்போது நடக்கிற தேர்தலில் எங்கள் கூட்டணி கட்சியுடைய பெயர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்தியாவுக்கு அரசியல் தேர்தல் வருகிற போது இந்தியாவில் 2 அரசாங்கங்கள் இருக்கிறது. ஒன்றிய அரசுக்கென்று தேர்தல் வருகிற போது அதில் ஒட்டுமொத்த இந்தியர்களை ஒருங்கிணைப்பதற்கு இந்தியா எங்கள் கூட்டணியை கட்டி பெரும் மரியாதைக்குரிய காங்கிரஸ் இயக்கத்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக எமது தலைவர் அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள். தமிழ்நாட்டுக்கென்று தேர்தல் வருகிற போது அந்த தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று எங்கள் கொள்கை கூட்டணியாக தமிழ்நாட்டில் விளங்குகிற இந்த கூட்டணியுடைய தலைவராக எமது தலைவர் இருக்கிறார் அவர்கள். நீங்க டெல்லியை நாங்க திணிக்கதான் நீங்க சொல்றீங்க. நீங்க கடந்த காலத்துல இல்லாத வரலாற்று இல்லாத அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அழைக்கப்படுகிற டெல்லி அணியில இந்த முறை பேச்சுவார்த்தை நடத்தியது யார்? எடப்பாடி பழனிசாமியா இல்ல பியூஷ் கோயலா? பாட்டாளி மக்கள் கட்சியோடு அன்புமணி அணியோடு பேச்சுவார்த்தை நடத்தியது யார்? எடப்பாடி பழனிசாமியா பியூஷ் கோயலா? இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தியது எடப்பாடியா இல்ல பியூஷ் கோயலா? ஜி.கே. வாசனோடு பேச்சுவார்த்தை நடத்தியது எடப்பாடி பழனிசாமியா இல்ல பியூஷ் கோயலா? டிடிவி தினகரனோடு பேச்சுவார்த்தை நடத்தியது பியூஷ் கோயலா இல்ல எடப்பாடியா? பியூஷ் கோயல் அவர்களுக்கு எடப்பாடிங்கிற ஊர் எங்க இருக்குன்னு தெரியுமா? பியூஷ் கோயல் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன விளைவுகள் என்று தெரியுமா? பியூஷ் கோயல் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன நதிகள் ஓடுகின்ற தெரியுமா? பியூஷ் கோயல் அவர்களுக்கு எங்கள் தமிழின் அருமையோ தமிழர்களுடைய தேவையோ தெரியுமா? அப்ப எப்படி அவர் தமிழ்நாட்டுடைய கூட்டணி தீர்மானிப்பார்? அதுதான் சொல்றோம், டெல்லி ஆதிக்கம் தொடங்கும் என்று சொல்கிறோம். இப்போது கூட்டணி கட்டுவதில் கூட டெல்லி ஆதிக்கம் வந்திருக்கிறது. யாருக்கு எத்தனை சீட் என்பதை பியூஷ் கோயலும் பாஜகவும் தீர்மானிக்கிறது. அந்த அதிகாரம் கூட இத்தனை ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு திராவிட இயக்கத்தின் கையில் இருந்ததை ஒரு மாற்று அணியை கட்டுகிற வேளையில் பெருமரியாதைக்குரிய மக்கள் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கையில் இருந்ததை, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கையில் இருந்ததை, கடந்த காலத்தில் ஓபிஎஸ் சிபிஎஸ் என்று அவர்கள் கையில் இருந்ததை இப்போது டெல்லி பறித்துக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் தான் செய்வோம்னு அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் மோடி சொல்கிற போது, இனிமே நாங்க இல்ல டெல்லியிலிருந்து அதிகாரம் செலுத்த மாட்டாங்க, டெல்லியை நாங்க எதிராக நிப்பாட்ட மாட்டோம்னா நாங்க ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி இல்லை. அடிமையாக கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு எங்களுக்கு எது போனாலும் சரி, நாட்டின் மானம் போனாலும் சரி, மொழியுடைய தன்மை போனாலும் சரி, நாங்கள் கைகட்டி எங்களுடைய பதவி மட்டும் இருந்தால் போதும் என்று பார்த்துக் கொண்டிருப்பதற்கு நாங்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லை. தமிழ்நாட்டு தமிழர்களை காக்கிற, தமிழ் மொழியை காக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு பெரிய தலைவரை கையளித்திருக்கிற இந்த கூட்டணி எங்கள் தலைவர் திராவிடத்தின் பக்கம் என்று உறுதியாக சொல்லத்தான் செய்வார். நாங்கள் டெல்லிக்கு அடிமை இல்லை, எப்பவும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் பண்றோம் தான். எனக்கு முன்பு பேசிய பெருமரியாதை கருநாகராஜ் அவர்கள் சொன்னார்கள், இதனால் தமிழ்நாடுக்கு பல நன்மைகளை தள்ளி போய் விட்டார்கள் என்று. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த குடுமி சும்மா ஆடாதுவாங்க. டெல்லிக்காரர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது என்னைக்கு அக்கறை இருந்தது? அதிலும் குறிப்பாக பாஜகவுக்கு என்ன அக்கறை இருந்தது? எங்க நிதியை பறித்து, எங்கள் கல்வி உரிமையை பறித்து, அரசியல் சட்டத்தால் கொடுக்கப்பட்ட வரி விகிதங்களை பறித்து எங்களை ஏதோ 2ஆம் தர குடிமக்களாக்கி அப்படிதான் வைத்திருக்கிறீர்கள். அப்போதும் நாங்கள் போராடாமல் இருந்தால், நீங்கள் முதலில் அரசியல் சட்டத்தில் 2 அரசுகள் உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 அரசுகளுக்கு தனித்த இறையாண்மை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாவரின் பவர் டிஃபரன்ட் டூ கவர்னன்ஸ், ஒன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எஜமான, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அண்ணன், அதை ஆள்ற பிஜேபி தான் நாட்டுக்கே தலைவர்னு வச்சிருந்தா, எதிர்த்து போராடுவதற்கு திராவிட இயக்கமும் மாநில சுயாட்சி பேசுற நாங்களும் தமிழர்களும் பேசத்தான் செய்வோம். அதைத்தான் எங்க முதலமைச்சர் மாநில உரிமைக்காக இந்த இடத்துல சமரசம் கிடையாது, அதுல சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராஜீவ்காந்தி. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கருநாகராஜன். அடுத்ததாக திமுக சார்பாக திரு ராஜீவ்காந்தி இணைகிறார். திரு ராஜீவ்காந்தி, தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலே அது உள்ளூர் ஆட்டக்காரர்களால் ஆடுகளத்தில் தீர்மானிக்கப்படக்கூடிய வெற்றி தோல்வி.
இப்ப டெல்லியில இருந்து பாஜகவை முன்னிறுத்தி இந்த ஆடுகளத்தில் பிரதான போட்டியாளராக நிறுத்துறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஏன் டெல்லி அணியை உள்ளூர் ஆடுகளத்தில் முன்னிறுத்துறீங்க? டெல்லி அணியை உள்ளூர் ஆடுகளத்துல முன்னிறுத்த வேண்டிய தேவையோ இல்ல அரசியல் யுக்தியோ எங்களுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் தான் அதை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பெருமரியாதைக்குரிய இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தபோது கூட இரட்டை இன்ஜின் சர்க்கார் வேண்டுமா என்று கேட்கிறார். தமிழ்நாடு அரசு என்று அவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் தன்னுடைய கூட்டணி கட்சியாக அடித்து மிரட்டி ஒட்ட வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமியின் கட்சியின் பெயரில் பேரறிஞர் அண்ணா என்கிற பெயர் இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சி குறித்து என்ன கருத்தை கொண்டிருந்தார், மாநில சுயாட்சி என்றால் என்ன என்பது கூட அவருக்கு உறுதியாக நாட்டு பிரதமருக்கு தெரிந்திருக்கும். நாங்கள் சொல்லுவது, இப்போது நடக்கிற தேர்தலில் எங்கள் கூட்டணி கட்சியுடைய பெயர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்தியாவுக்கு அரசியல் தேர்தல் வருகிற போது இந்தியாவில் 2 அரசாங்கங்கள் இருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு என்று தேர்தல் வருகிற போது அதில் ஒட்டுமொத்த இந்தியர்களை ஒருங்கிணைப்பதற்கு இந்தியா எங்கள் கூட்டணியை கட்டி பெரும் மரியாதைக்குரிய காங்கிரஸ் இயக்கத்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதம வேட்பாளராக எமது தலைவர் அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள். தமிழ்நாட்டுக்கு என்று தேர்தல் வருகிற போது அந்த தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று எங்கள் கொள்கை கூட்டணியாக தமிழ்நாட்டில் விளங்குகிற இந்த கூட்டணியுடைய தலைவராக எமது தலைவர் இருக்கிறார் அவர்கள். நீங்க டெல்லியை நாங்க திணிக்கதான் நீங்க சொல்றீங்க. நீங்க கடந்த காலத்துல இல்லாத வரலாற்று இல்லாத அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அழைக்கப்படுகிற டெல்லி அணியில இந்த முறை பேச்சுவார்த்தை நடத்தியது யார்? எடப்பாடி பழனிசாமியா இல்ல பியூஷ் கோயலா? பாட்டாளி மக்கள் கட்சியோடு அன்புமணி அணியோடு பேச்சுவார்த்தை நடத்தியது யார்? எடப்பாடி பழனிசாமியா பியூஷ் கோயலா? இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தியது எடப்பாடியா இல்ல பியூஷ் கோயலா? ஜி.கே. வாசனோடு பேச்சுவார்த்தை நடத்தியது எடப்பாடி பழனிசாமியா இல்ல பியூஷ் கோயலா? டிடிவி தினகரனோடு பேச்சுவார்த்தை நடத்தியது பியூஷ் கோயலா இல்ல எடப்பாடியா? பியூஷ் கோயல் அவர்களுக்கு எடப்பாடிங்கிற ஊர் எங்க இருக்குன்னு தெரியுமா? பியூஷ் கோயல் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன விளைகள் என்று தெரியுமா? பியூஷ் கோயல் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன நதிகள் ஓடுகின்றது தெரியுமா? பியூஷ் கோயல் அவர்களுக்கு எங்க தமிழின் அருமையோ தமிழர்களுடைய தேவையோ தெரியுமா? அப்ப எப்படி அவர் தமிழ்நாட்டுடைய கூட்டணி தீர்மானிப்பார்? அதுதான் சொல்றோம், டெல்லி ஆதிக்கம் தொடங்கும் என்று சொல்கிறோம். இப்போது கூட்டணி கட்டுவதில் கூட டெல்லி ஆதிக்கம் வந்திருக்கிறது. யாருக்கு எத்தனை சீட்டு என்பதை பியூஷ் கோயலும் பாஜகவும் தீர்மானிக்கிறது. அந்த அதிகாரம் கூட இத்தனை ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு திராவிட இயக்கத்தின் கையில் இருந்ததை, ஒரு மாற்று அணியை கட்டுகிற வேளையில் பெருமரியாதைக்குரிய மக்கள் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கையில் இருந்ததை, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கையில் இருந்ததை, கடந்த காலத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் என்று அவர்கள் கையில் இருந்ததை இப்போது டெல்லி பறித்துக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் தான் செய்வோம்னு அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் மோடி சொல்கிற போது, இனிமே நாங்க இல்ல டெல்லியிலிருந்து அதிகாரம் செலுத்த மாட்டாங்க, டெல்லியை நாங்க எதிராக நிப்பாட்ட மாட்டோம்னா நாங்க ஒன்னும் எடப்பாடி பழனிசாமி இல்லை. அடிமையாக கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு எங்களுக்கு எது போனாலும் சரி, நாட்டின் மானம் போனாலும் சரி, மொழியுடைய தன்மை போனாலும் சரி, நாங்கள் கைகட்டி எங்களுடைய பதவி மட்டும் இருந்தால் போதும் என்று பார்த்துக் கொண்டிருப்பதற்கு நாங்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லை. தமிழ்நாட்டு தமிழர்களை காக்கிற, தமிழ் மொழியை காக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு பெரிய தலைவரை கையளித்திருக்கிற இந்த கூட்டணி எங்கள் தலைவர் திராவிடத்தின் பக்கம் என்று உறுதியாக சொல்லத்தான் செய்வார். நாங்க டெல்லிக்கு அடிமை இல்லை, எப்பவும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எனக்கு முன்பு பேசிய பெருமரியாதை நாகராஜ் அவர்கள் சொன்னார்கள், இதனால் தமிழ்நாடுக்கு பல நன்மைகளை தள்ளி போய் விட்டார்கள் என்று. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த குடுமி சும்மா ஆடாதுமாங்க. டெல்லிக்காரர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது என்னைக்கு அக்கறை இருந்தது? அதிலும் குறிப்பாக பாஜகவுக்கு என்ன அக்கறை இருந்தது? எங்க நிதியை பறித்து, எங்கள் கல்வி உரிமையை பறித்து, அரசியல் சட்டத்தால் கொடுக்கப்பட்ட வரி விகிதங்களை பறித்து, எங்களை ஏதோ இரண்டாந்தர குடிமக்களாக்கி அப்படிதான் வைத்திருக்கிறீர்கள். அப்போதும் நாங்கள் போராடாமல் இருந்தால், நீங்கள் முதலில் அரசியல் சட்டத்தில் 2 அரசுகள் உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 அரசுகளுக்கு தனித்த இறையாண்மை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாவரின் பவர் டூ கவர்னன்ஸ், ஒன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எஜமான, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அண்ணன், அதை ஆள்ற பிஜேபி தான் நாட்டுக்கே தலைவர்னு வச்சிருந்தா, எதிர்த்து போராடுவதற்கு திராவிட இயக்கமும் மாநில சுயாட்சி பேசுற நாங்களும் தமிழர்களும் பேசத்தான் செய்வோம். அதைத்தான் எங்க முதலமைச்சர் மாநில உரிமைக்காக இந்த இடத்துல சமரசம் கிடையாது, அதுல சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராஜீவ் காந்தி.